பயன்படுத்த முடியாத ஒரு தன்மையில இருக்கக்கூடியதான் இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். மோஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அந்த பிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வாட்டரை வந்து குளோரின் போட்டு அதை வந்து ட்ரிங்கபிள் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிடும், இதில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ், குளோரின், ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே அதுல சேரும் பொழுது ஸோ வாட்டர் மேபி அதை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரா இருக்கலாம். பட் அகைன் இதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இதுவும் நம்ம உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ஜெனரலாக தண்ணிக்கு வந்து அதை பியூரிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அதுல இருக்கு. பட் வேற கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் வந்து அதுல நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஸோ வாட்டர் வந்து அந்த கலங்கல் தண்ணியோட மட்டும் இல்லாமல் அந்த செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து அதுல இல்லாம போயிடும். அடுத்து மூன்றாவதா பார்த்தோம்னா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பேசிக்கா பயாலஜிக்கல் அப்படிங்கும்போது ஆல்கே, பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், பாரசைட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் இருந்து வரக்கூடிய அந்த முட்டைகள் அண்ட் ஈகோலை. ஸோ ஈகோலை அகைன் அது ஒரு பாக்டீரியா. டிசென்ட்ரி, டயரியா இதெல்லாம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈகோலை. ஆர் பேசிக்கா நம்மளுடைய கேஸ்ட்ரோ வயிறுல சம்பந்தப்பட்ட வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு ஈகோலை முக்கியமான ஒரு காரணம். ஸோ பேசிக்கா இந்த தண்ணிகளுக்கு பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இதனால டைஃபாய்டு, டிசென்ட்ரி போன்ற நோய்கள் ஏற்படலாம். இதனால இந்த மூன்று ஃபேக்டர்ஸ் தான் மேஜரா இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல், இன்னொன்று பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ நம்ம இருக்கக்கூடிய தண்ணி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது இந்த மூன்று விதமான இம்பியூரிட்டிஸ் இது இல்லாத ஒரு தண்ணியா இருக்கும். தட் இஸ் கிளீன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேசிக்கா நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் ஆர் சில மெத்தட்ஸ் இன்னைக்கு என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறோம். ஸோ சில வாட்டர் பியூரிஃபையர் ஆர் மேபி இன்னைக்கு லீடிங்கா இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஸ்கேலன் ஃபில்டர் இருக்கும், செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கும், ப்ரீ கார்பன் ஃபில்டர், ஆர்ஓ மெம்பரேன், யூவி டெக்னாலஜி, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு செலவு அதிகமாகும். ஏன்னா ஃபில்டர் அப்படிங்கிறது இது பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்டா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் நம்ம ஃபில்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபில்டர் ஒரு காஸ்டிங் இருக்கும். அப்போ நமக்கு செலவு தான் திரும்ப கூட ஆரம்பிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ். இந்த ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இது என்ன பண்ணா வாட்டரோட கண்டிஷன் ஆசிடிக் லெவல் இருந்து ஆல்கலைன் லெவலுக்கு மாற்றக்கூடியது. ஸோ நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து அசிடிக்கா இருக்கணும், ஆல்கலைனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நியூட்ரல் pH வேல்யூ வந்து இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது மேபி வாட்டர் வந்து ஆல்கலைனா மாறலாம். பட் அகைன் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக ஏற்படலாம். சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து லோ காஸ்ட்லயே வந்து கிடைக்கும். 5000 ரூபாய், 8000 ரூபாய் இந்த மாதிரி காஸ்ட்ல கூட வந்து நீங்க வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருக்கு. பட் அதுல பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா மேபி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக்ல நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபில்டர்ஸ் வந்து நார்மலா லோக்கலாவே இன்னைக்கு எத்தனை ஃபில்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் ஃபில்டர்ஸ் போடும்போது அகைன் என்ன ஆகும்னா ஸோ வரக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸை தடுக்கிறதுக்கு பதிலா அதை அலோவ் பண்ணிடும். ஸோ நம்ம நினைப்போம் நம்ம கொடுத்த காசுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் உண்மையிலே கிளீன் வாட்டர் அதுல இருந்து கிடைக்கிறது இல்லை. அதே போல யூவி சேம்பர், ஆர்ஓ மெட்டீரியல்ஸ், அகைன் ஆர்ஓ மெட்டீரியல், ஆர்ஓ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆர்ஓ மெட்டீரியல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா பொதுவாகவே வந்து எந்த சிஸ்டம், எந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ல ஆர்ஓ இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அதுல எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி அது எந்த விதமான மினரல்ஸ் இருக்காது, இம்பியூரிட்டிஸ் இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணக்கூடியதான் ஆர்ஓ மெட்டீரியல். ஸோ அகைன் ஆர்ஓல வரக்கூடிய தண்ணி இது என்ன சொல்லணும், டெட் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் அந்த வாட்டர்ல எதுவுமே இருக்காது. பட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஏன்னா அந்த ரீஃபில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரீஃபில் பண்றதுக்கான தண்ணி வந்து கிளீன் வாட்டரா வரக்கூடியது. ஸோ சீப் ப்ராடக்ட்ஸ், அதுவும் சீப் ஆர்ஓ மெட்டீரியல் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா அகைன் அந்த போர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கூட எல்லா விதமான இம்பியூரிட்டிஸும் ஆர்ஓ வந்து கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணாது. அப்ப அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால அகைன் கண்டாமினேஷன் அதுலயும் சேர்ந்து வரலாம்.
சில நம்ம வாயில நுழையாத சில பேர்கள் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து சில பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. உடனே சொல்றாங்க இதுல டிடிஎஸ் கண்ட்ரோல் இருக்கு, பாயிலிங் எஃபெக்ட் இருக்கு, கிட்டானோ மேக்னெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிமிக்ஸ்ங்கிறது என்ன? ஏதோ ஒரு அட்ராக்ஷன். ஸோ அவங்க வாட்டர் பியூரிஃபையர்ஸ் விற்கிறதுக்கு நார்மலா ப்ரொமோட் பண்ணா மேபி அந்த வாட்டர் பியூரிஃபையர் விற்காம போகலாம். அப்ப அதற்கு ஏதாவது வந்து சும்மா ஒரு டெக்னாலஜி பேரை வந்து சொல்லி அதை மூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன? டிடிஎஸ்ங்கிறது என்ன? டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். ஸோ பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸை டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா ஒரு தண்ணியில எவ்வளவு அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதா மெயின் அந்த டிடிஎஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் இதுக்கான சில மீட்டர்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல இருந்தா கூட பட் ஆக்சுவலா ஒரு டிடிஎஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும், என்ன மாதிரியான கண்டாமினேஷன், என்ன மாதிரியான மினரல்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே வெயில் நேரம் அப்படி வைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி ட்ரை ஆகும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் இதை எடுத்து என்ன பண்ணும், லேப்ல கொடுத்து இப்போ கரெக்டா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதுல என்ன மாதிரி மினரல்ஸ் இருக்கு இல்ல இம்பியூரிட்டிஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ப்ராக்டிகலா யாருமே அந்த சிஸ்டம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றது இல்ல. ஜெனரல் மீட்டர்ஸை வச்சு ஒரு டென்டேட்டிவா தான் எவ்வளவு டிடிஎஸ் இருக்கும் அப்படிங்கறத மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிகலா இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த இம்பியூரிட்டிஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அல்வி வந்து இங்க கிரியேட் பண்றாங்க. ரெண்டாவது பாயிலிங். ஸோ பாயிலிங்கிறது என்ன? ஜெனரல் நம்ம தண்ணியை கொதிக்க விடும்போது என்ன ஆகும், ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் டெட் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது என்ன சொல்றாங்க, பாயிலிங். ஸோ எலக்ட்ரானிக் பாயிலிங் அப்படின்னு பண்ணும்போது அப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளேயே இது ஆட்டோமேட்டிக்கா பாயில் ஆகிறதுனால அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸோ ஆர் ஈவன் பாக்டீரியா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே டோட்டலா டெட் ஆகும். அப்போ இந்த வாட்டர் நல்ல வாட்டர் அப்படின்னும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணா கிட்டானோ மேக்னெட். ஸோ மேக்னெட் எதுக்காக அப்படின்னா ஜெனரலா இந்த அயன் ஓர்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தண்ணியில இருந்துச்சுன்னா இது வந்து டோட்டலா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை பேஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் அவங்களோட வாட்டர் பியூரிஃபையர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு என்னதான் சிஸ்டம் என்ன மாதிரி மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு சொன்னா கூட பட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கிளீன் வாட்டரா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல இன்னைக்கு ஒரு பிராண்ட் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா எதனால தெரியுது? பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு விளம்பரங்கள் வர 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 நமக்கு என்ன தோணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விளம்பரத்துல வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் அவங்க வந்து இதை சொல்லும்பொழுது அப்ப இந்த பிராண்டு நல்ல பிராண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரீ கன்செப்டிவ் மைண்டை வந்து மாத்திடுறாங்க. பட் உண்மையிலேயே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டி அவங்க வீட்டுல அந்த வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க இன்னும் பெஸ்ட் குவாலிட்டி, பெட்டரான குவாலிட்டி, மேபி இம்போர்ட்டட் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு இன்ஃபீரியரான குவாலிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை இவங்க பயன்படுத்தி அதை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்குற நிலைமை என்ன ஆகுது, அவங்களோடது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா chemical cartridges. So cartridge again இது வந்து ஒரு process of filter. So இந்த filtration again chlorine மாதிரி fluoride மாதிரியான chemicals இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா again long termல chlorine or fluoride இது வந்து நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. again இந்த cartridgeனால நம்ம கிடைக்கக்கூடிய தண்ணி அதுவும் சுத்தமான தண்ணி அப்படிங்கிறது டெஃபினட்டா இல்லை. ஸோ சில பேர் என்ன பண்றாங்க, யூவி சேம்பர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. எதுக்காக இந்த யூவி சேம்பர் அப்படின்னா ஜெனரலா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்றதுக்காக. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த கதிர்கள் இது அடிக்கிறதுனால தண்ணியில வந்து இந்த பாக்டீரியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூவி சேம்பர் அப்படின்னு சொல்லி வாட்டர் பியூரிஃபையர்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் இந்த யூவி சேம்பரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது மேல அந்த குவார்ட்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். ஏன்னா கிளாஸ் வழியா தான் என்ன ஆகும், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸ் பண்ண வரவங்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யூவி சேம்பர் இதை வந்து அவங்க கிளீன் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த வாட்டரோட இந்த யூவி சேம்பர்ல இருக்கக்கூடிய அந்த குவார்ட்ஸ் கிளாஸ் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஓடாது. ஸோ நம்மளுடைய நீட் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல. ஸோ அப்போ ஒரு 2 hours 3 hours மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகும். இப்ப இந்த யூவி சேம்பருக்குள்ள பாஸ் ஆகக்கூடிய தண்ணி
ஒரு டைமிங்ல அங்க இருந்துச்சுன்னா தான் இந்த கதிர்கள் ஃபுல்லா பாஸ் ஆகும் பொழுது அப்போ அதுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டா இறந்து போகும். பட் இப்போ வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த யூவி சேம்பர்ல வாட்டர் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சில செகண்ட்ஸ் கூட வந்து வாட்டர் வந்து இதுல நிக்காது. அப்ப அந்த மாதிரி வாட்டர் நிக்காம கண்டினியூஸா ஃப்ளோ இன்க்ரீஸ்டா இருக்கும்போது என்ன ஆகும்? அல்ட்ராவயலட் ரேஸ் பாஸ் ஆனா கூட இந்த பாக்டீரியா ஹாஃப் டெட்டா இருக்கலாம், மேபி ஃபுல் டெட்டா கூட இருக்கலாம். அப்ப இந்த யூவி சேம்பர்ல இருந்து அடுத்த நேரம் எங்க போகும்? தண்ணி வந்து ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு போகும். அப்ப ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு போகும்போது இந்த ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல திரும்ப உயிர் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுது? அந்த தண்ணியில திரும்ப பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அண்ட் ஒன்ஸ் ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆச்சுன்னா இது மில்லியன்ஸ்ல மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகைன் யூவி சேம்பர் பயன்படுத்துறதுனால எந்த விதத்திலுமே நமக்கு வந்து கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இல்லை. ஸோ அதே போல இந்த யூவி சேம்பர்ல இப்போ வாட்டர் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வாட்டர் வந்து இப்போ வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் ஆகல, பிகாஸ் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்போ இது மேல போகக்கூடிய அந்த தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சு. அப்ப அந்த வாட்டர்ல ஒருவேளை ஹாஃப் டெட்டாவோ இல்ல வந்து ஃபுல் டெட்டாவோ இருந்துச்சுன்னா கூட அகைன் என்ன ஆகுது? இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் மேல இந்த வாட்டர் வந்து கொஞ்சமா காய ஆரம்பிச்சு திரும்ப இந்த கிளாஸ் மேலே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த டைம் வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகும்போது என்ன ஆகும்? அப்ப வாட்டரோட ஸ்பீட்ல போகும்பொழுது ஏற்கனவே இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் மேல தங்கியிருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா எதையுமே அடிச்சுட்டு ஸ்டோரேஜ் டேங்க்ல போய் தள்ளிடும். ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல காமனா இருக்கக்கூடிய இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். அகைன் இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்ல இன்னைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா கிளீன் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டா கிடையாது. ஏன் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் இன்னும் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வெஸ்டீஜ் ஷார்க் கம்பெனில இருந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கொடுத்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த வாட்டர் பியூரிஃபையர், ஷார்க் வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இன்ஃபேக்ட் இதுல யூனிக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஷார்க்கோட ஏர் பியூரிஃபையர் இந்த ப்ராடக்ட் இருக்கு. அதுலயுமே யூனிக்கான அந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி மூலமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணோம். ஈவன் வாட்டர் பியூரிஃபையர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டா தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். பிகாஸ் ஏற்கனவே எத்தனையோ பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ நிறைய வீடுகள்ல வந்து ஏற்கனவே வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வந்து அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மற்ற வாட்டர் பியூரிஃபையர் பிராண்ட்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சம்திங் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ வெஸ்டீஜோட மேனேஜிங் டைரக்டர் கௌதம்பாலி சார் ஷார்க்கோட பேசும்போது என்ன சொல்றாங்க? மற்றவங்க வச்சிருக்கிற மாதிரியே அதே மாதிரி ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து நான் வெஸ்டீஜ்ல லான்ச் பண்ண விரும்பல. பிகாஸ் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஒன்று பண்ண முடிஞ்சா நான் லான்ச் பண்றேன் அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஷார்க் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா ஷார்க்ல எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டு வந்து ஷார்க் வந்து லீடிங் பிராண்டா இருக்கும்போது கூட அவங்க கிட்ட வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய வாட்டர் பியூரிஃபையர்ஸை அனலைஸ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுல என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, டிஃபிகல்டிஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம இங்க ஓவர் கம் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 வருஷம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கிடைச்சிருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் தான் ஷார்க் வாட்டர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக. ஸோ இதுதான் இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கான ஹிஸ்டரி. ஸோ இதுல 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாடல் வந்து WJ400W. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இருக்கக்கூடியது பாலிப்ரோபைலீன் ஃபில்டர். ஸோ இன்ஃபேக்ட் இந்த மெட்டீரியல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை விட இன்னொரு பெஸ்டான ஒரு மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து இதோட லென்த் வந்து அதிகம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸை விட. செகண்ட் கார்பன் ஃபில்டர், சிபி ஃபில்டர்ங்கிறது கார்பன் ஃபில்டர், கார்பன் பிளாக் ஃபில்டர். ஸோ இதுல அந்த மோர் கிரானுலர் சர்ஃபேஸ் அண்ட் இன்னும் நல்லா திக்கா இருக்கிறதுனால பொதுவாக வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்மெல் இதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது முக்கியமா இந்த கார்பன் பிளாக் அப்படிங்கிற இந்த ஃபில்டர். மூணாவதா இருக்கக்கூடியது ஆர்ஓ மெம்பரேன். ஸோ இந்த ஆர்ஓ மெம்பரேன் இதுவுமே ஒரு பிரீமியம் குவாலிட்டி. பிகாஸ் இது அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு ஆர்ஓ மெம்பரேன் இதை நம்ம பயன்படுத்துறோம். நாலாவதா இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுதான் AF டிஸ்ரப்டர் டெக்னாலஜி ஆர் AF டிஸ்ரப்டர் ஃபில்டர். AF அப்படின்னா அலுமினா ஃபைபர் டிஸ்ரப்டர்.
இன்ஃபேக்ட் இந்த AF டிஸ்ரப்டர் டெக்னாலஜி இது ஷார்ப்போட கண்டுபிடிப்பு. இது ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. எதுவுமே எக்ஸ்க்ளூசிவா இந்த AF டிஸ்ரப்டர் மெத்தட் ஒரு டெக்னாலஜி இது வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இந்த அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது என்னங்கிறது நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்கும்போது என்ன மாதிரியான இம்பியூரிட்டிஸ் என்ன ஃபில்டர்ஸ் மூலமாக ஃபில்டர் ஆகுங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ பொதுவாக அதாவது இந்த பூச்சிகளிலிருந்து போடக்கூடிய குட்டி குட்டி முட்டைகள் தண்ணியில இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் இது வந்து 2வது ஃபில்டர்ல கார்பன் பிளாக்ல அது டோட்டலா எலிமினேட் ஆகும். மற்ற ஆசிட்ஸ் இந்த ஆசிட்ஸ் எல்லாமே கார்பன் பிளாக் அண்ட் ROல ஃபில்டர் ஆகும். கல், மண், புழுதி இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் ஆகும். சில மினரல்ஸ் அப்படிங்கும்போது அயன், காப்பர், அயன், குரோமியம், மேங்கனீஸ், மைனிங் வேஸ்ட், ஜிங்க், குளோரின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அண்ட் தேர்ட் ஃபில்டர் இதுல ஃபில்டர் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜஸ்லயுமே ஒரு ஃபில்டர்ஸ் ஒரு ஸ்பெசிபிக்கான பர்பஸ்க்காக இது கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மெயினா டானிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், ஆல்கேட். ஸோ இதெல்லாம் பேசிக்கா இங்க இருந்து நமக்கு நிலத்துல இருந்து வரக்கூடியது. ஸோ இது ஃபில்டர் பண்ணக்கூடியது மெயினா அந்த டிஸ்ரப்டர் டெக்னாலஜி. அதே போல கிருமிகள், ஸோ தண்ணியில நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இதை ஃபில்டர் பண்ணக்கூடியது RO1 டிஸ்ரப்டர் டெக்னாலஜி. ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு இடத்துல தான் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி வால் மவுண்டடா இருக்கும், இல்ல டேபிள் டாப். இந்த 2 இது இருக்கும். அதே டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயுமே டேபிள் டாப்பா நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ பெஸ்ட் என்ன பண்றாங்க, வால் மவுண்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்சிபிள் யூசேஜ் இன்ஸ்டாலேஷன் என்விரான்மெண்ட். ஏன்னா இது 3 விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கிச்சன் ஜிங்குக்கு மேல டேபிள் டாப்பா நம்ம வச்சுக்கலாம், இல்ல வால் மவுண்டடா வேணா வால் மவுண்டடாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதிகம் வெயிட் வந்து கிடையாது. ஆர் ஜிங்குக்கு கீழே கூட இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலுமே இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 விதமான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் இதுல நம்ம கொடுத்துருக்காங்க. 2வது, இது ஷார்ப்போட ஒரிஜினல் டிசைன். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி உள்ள பயன்படுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ஏன்னா எங்கெல்லாம் வாட்டர் போகுதோ அங்க பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தல, சீப் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தல. எல்லாமே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இதுதான் நம்ம பயன்படுத்திடும். இது யாரெல்லாம் சர்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ROHS, FDA, NSDS, MSDS, SGS இவங்க எல்லாமே இது வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அதே போல இது எந்த மாதிரியான வாட்டர், ஹார்ட் வாட்டர் ஆர் சாஃப்ட் வாட்டர், எந்த வாட்டர் பண்ணாலுமே நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபை பயன்படுத்தலாம். ஸோ பேசிக் அட்வான்டேஜஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கூடிய வாட்டர் பியூரிஃபைஸை விட இன்னும் டெக்னிக்கலியும் சரி, குவாலிட்டி வைஸுமே சரி, இன்னும் எஃபெக்டிவா நம்மளுடைய பிராண்ட் வந்து பில் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். பொதுவா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நார்மலா இப்போ ஒரு 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். அதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர். ஸோ 5 மைக்ரான்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் தான். இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒருவேளை வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி போய் அடிச்சு என்ன ஆகும்னா கொஞ்சமா ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்பாஞ்ச் ரொம்ப எலிகென்டான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர் சைஸ் வந்து பெருசாக என்ன ஆகுது, ஸோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுவும் அந்த ஸ்பாஞ்ச் வழியா அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் ஃபில்டருக்குள்ள போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபில்டர்லயே இது ஃபில்டர் ஆகாத பொழுது இது என்ன ஆகுது, கார்பன் ஃபில்டர்ல போகும், அடுத்த கார்பன் ஃபில்டர்ல இருந்து RO மெம்பரேனுக்கு போகும். RO மெம்பரேனை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். RO மெம்பரேன் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், ஏன்னா RO மெம்பரேனுக்கு ரொம்ப மைன்யூட்டான போர் சைஸ் அதுல கொடுத்திருப்பாங்க. RO மெம்பரேன் டேமேஜ் ஆகும்போது அந்த வாட்டர் அது கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆகாம அதே தண்ணி நமக்கு அவுட்புட் வாட்டராகவும் நமக்கு கிடைச்சிடும்.
என்ன இது சோர்ஸ் வாட்டர்ல என்ன கண்டாமினேஷன் இருக்கோ அந்த கண்டாமினேஷன் அது எல்லாமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் வந்து சேர்ந்துரும். இதுதான் இங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் இந்த செடிமெண்ட் ஃபில்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள பொறுத்து நம்ம என்ன பாக்குறோம், தண்ணி ரெகுலரா வந்துட்டு இருக்கு, இதுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையில டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டர் இம்பியூர் வாட்டர். நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிப்ரோபிலீன். இந்த பாலிப்ரோபிலீன்ங்கிறது என்ன? சிமெண்ட் பேட்ச் பார்த்திருப்பீங்க, சிமெண்ட் மூட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட் மூட்டைகள் அந்த மேல அந்த சிமெண்ட் இருக்கக்கூடிய பேக் யூஸ் பேக் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதான் பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட் எவ்வளவு மைன்யூட்னு தெரியும். அந்த சிமெண்ட் அதை வெளில வராம இருக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப மைன்யூட்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் சிமெண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. அந்த பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் இருக்கு, இந்த பிபி ஃபில்டர் இருக்கு. அதனால இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் அட் ஆல் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டரான இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர்லயே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணப்படும். சோ பெருசா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் தாண்டி உள்ளுக்குள்ள போகாது. சோ which means உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன், ஆர்ஓ அண்ட் ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் இந்த ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆகாம பிரிவென்ட் பண்ண முடியும். ஸ்டில் இன்னொரு அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது நம்மளா வந்து பண்ணிக்கூடிய விஷயம். பிகாஸ் நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கக்கூடிய காஸ்ட்ல இன்வால்வ் ஆகாது. நீங்க செப்பரேட்டா தான் இது நீங்க போடணும். தட் இஸ் ஒரு ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா ஈவன் பாலிப்ரோபிலீன் ஃபில்டரோட லைஃபையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதர்வைஸ் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளெல்லாம் பாலிப்ரோபிலீன் ஃபில்டரும் டேமேஜ் ஆகலாம். அகைன் இது சோர்ஸ் வாட்டர் ஆர் நம்ம எதுல இருந்து இந்த ரா வாட்டர் பயன்படுத்துறோமோ அந்த வாட்டரோட குவாலிட்டியும் கண்டாமினன்ஸை பொறுத்து தான் இதோட லைஃப் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலா 3 to 6 months அப்படிங்கிறது பாலிப்ரோபிலீன் ஃபில்டரோட லைஃப். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கார்பன் பிளாக். கார்பன் பிளாக் பொறுத்த வரைக்கும் இது இன்னும் மைன்யூட்டான போர் சைஸ் இருக்கிறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், குளோரின் இதெல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தண்ணியோட அந்த ஸ்மெல் இதெல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால டேஸ்டையும் இம்ப்ரூவ் பண்ணி தரும். இதோட லைஃப் வந்து ஜெனரலா 4 to 8 மாசம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஃபில்டர் லைஃப் அப்படிங்கிறது இது ஜெனரலாகவே வந்து என்னன்னா உள்ள வரக்கூடிய ரா வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து இருக்கும். அடுத்தது ஆர்ஓ மெம்பரேன். இந்த ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கால இருக்கக்கூடிய டவ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிராண்ட், இல்ல ஹை குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ்ல இருக்கு. ஸோ அமெரிக்கால இருந்து அந்த டவ்ங்கிற அந்த ஆர்ஓ மெம்பரேன் அந்த பிராண்ட் தான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல நம்ம பயன்படுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆர்ஓவோட அந்த சைஸ் இதுவும் வந்து பெருசா இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் டிபெண்ட்ஸ், வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து இந்த லைஃப் வந்து அதுல வரும். ஸோ ஆர்ஓ மெம்பரேன் இப்போ மெயின் பங்கு என்ன அப்படின்னா அந்த வாட்டர்ல எந்த விதமான பொல்யூட்டன்ஸ், கண்டாமினன்ஸ் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா கிளீன் வாட்டர் கொடுக்கக்கூடியதான் இந்த ஆர்ஓ மெம்பரேன். ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்சனிக், கேட்மியம், குரோமியம், லெட், இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், ஃப்ளூரைட், நைட்ரைட்ஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடியது. பேசிக்கா ஆர்சனிக், லெட், மெர்குரி, ஸோ இதோட பார்ட்டிகல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட். அப்ப நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் அதை விட இன்னும் மைன்யூட்டான போர் சைஸ் இருந்துச்சுன்னா தான் ஈவன் அந்த ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸையுமே வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அதனால நம்ம பார்க்கலாம் ஆர்சனிக் இது கிட்டத்தட்ட 99% வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. லெட்டை பொறுத்த வரைக்கும் 98.5% ஃபில்ட்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி காப்பர் இது 98.7. இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிகாஸ் இந்த எலிமெண்ட்ஸ் ஆர்சனிக், லெட், மெர்குரி இதை கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கேன்சர் உருவாகிறதுக்குமே இந்த எலிமெண்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால ஈவன் இதையுமே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தது இருக்கக்கூடியது ஏஎஃப் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி.
ஸோ இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் அலுமினா ஃபைபர் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடியது நானோ அலுமினா ஃபைபர். ஸோ நானோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மைனட்டா இருக்கக்கூடியது. இதுல அலுமினா ஃபைபர்ஸ் இதுல இருக்கு. ஃபைபர் நார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இதுக்குள்ள இருக்கு. ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லி வோல்ட்ஸ் ஜீரோ பொட்டன்ஷியல் இது பாஸ் ஆகுது. இது என்ன பண்ணுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த முட்டைகளோ இல்ல பாக்டீரியா இதை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஜெனரலா யூஎஃப் ஃபில்டர்ஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டரை வந்து சில வாட்டர் பியூரிஃபையர்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனோட போர் சைஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்த ஃபில்ட்ரேஷன் இருக்கும். பட் வேற ஏஎஃப் டிஸ்ரப்டரை பொறுத்த வரைக்கும் இது அந்த போர் சைஸ் வந்து தேவைப்படாது. காரணம் இது உள்ள வாட்டர் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 51 மில்லி வோல்ட்ஸ் ஜீரோ பொட்டன்ஷியல் அது தண்ணியில பாஸ் ஆகும் பொழுது தண்ணியை விட்டு அந்த முட்டைகளோ பாக்டீரியாவோ இதை ரிமூவ் பண்ணி அந்த ஃபைபருக்குள்ள போய் அப்சர்வ் ஆயிடும். இது வாட்டர்ல தங்க விடாமல் தடுக்க முடியும். இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி இந்த மெத்தட் இதனால இன்ஃபேக்ட் நம்ம கிளீனஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். இதோட ஆவரேஜான லைஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மாசம். ஃபைன். இது நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிசம். அடுத்தது இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது ஜெனரலா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஏன்னா இந்த ரா வாட்டர் சோர்ஸ் எங்க கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதுல இந்த ரா வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடியது செடிமெண்ட் ஃபில்டர். செடிமெண்ட் ஃபில்டர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும் அந்த போர் சைஸ் பெருசாகும் பொழுது வரக்கூடிய மண் இந்த கல்லோ மண்ணோ களிமண்ணோ இதோட சைஸ் பெருசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபில்டரை டேமேஜ் பண்ணி அடுத்த ஃபில்டருக்கு வர ஆரம்பிக்கும். மீது இருக்கக்கூடியது ஆக்டிவேட்டட் கார்பன். அகைன் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் டெக்னாலஜியில 100% அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லோ இல்ல இந்த சிஸ்டோ இதெல்லாம் டோட்டலா ரிமூவ் பண்ணாது. வாட்டரோட டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை அடுத்து என்ன பண்றாங்க 2 சோர்ஸா பிரிச்சு விடுறாங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுது ஆர்ஓ மெம்பரேனுக்குள்ள இந்த வாட்டர் டைவர்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து என்னன்னா யூஎஃப் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இதுக்குள்ள டைவர்ட் ஆகும். எவ்வளவு நார்மலா 70% வாட்டர் வந்து ஆர்ஓக்குள்ள போகுது, 30% வாட்டர் வந்து யூஎஃப் குள்ள போகுது. ஏன் இந்த வாட்டர் வந்து பிரிச்சு விடுறாங்க? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க தண்ணியில வந்து மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்க இந்த டெக்னாலஜி படி வாட்டர் இந்த சோர்ஸ் வாட்டரை 2ஆ பிரிச்சு விடுறதுனால பிகாஸ் ஆர்ஓக்குள்ள போகக்கூடிய தண்ணியில டெட் வாட்டர் அதுல வந்து எதுவுமே இருக்காது. அப்ப அந்த வாட்டர்ல மினரல்ஸும் ஆட் ஆகணும் அப்படிங்கறதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சேம்பர் வழியா கொண்டு வந்து அதுக்கு ஒரு சென்டர்ல ஒரு டிடிஎஸ் கண்ட்ரோலர் கொடுத்து அப்ப என்ன ஆகுது இந்த ஆர்ஓக்குள்ள போனது 100% கிளீன் வாட்டர். அந்த 100% கிளீன் வாட்டரோட திரும்பி 30% அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அந்த வாட்டர் பியூர் வாட்டர் கிளீன் வாட்டர் இல்ல. ஏன்னா 70% தான் கிளீன் ஆயிருக்கு, 30% கிளீன் ஆகல. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோ இல்ல மினரல்ஸோ இது என்ன ஆகும் டிடிஎஸ் கண்ட்ரோலர்ல பியூரிஃபை ஆன வாட்டரோட அகைன் மிக்ஸ் ஆயிரும். இது என்ன பண்றாங்க டிடிஎஸ் கண்ட்ரோலர்ல இருந்து வாட்டர் திரும்ப அல்ட்ரா வயலட் சேம்பர்ல கொண்டு போவாங்க. யூவி சேம்பர் இதை பத்தி இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத சொன்னேன். யூவி சேம்பர்ல இருந்து பாஸ் ஆகி அந்த தண்ணி ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள ஸ்டோர் ஆகும். இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப யூவி சேம்பர்ல அந்த பாக்டீரியா 100% எராடிகேட் பண்ணல ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா இருந்துச்சுன்னா இது அகைன் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகக்கூடிய தண்ணியில ஹாஃப் டெட்டா இருக்கும். நார்மலா ஒரு 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் இந்த மாதிரி கெப்பாசிட்டி ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு அப்படின்னா அட் அ டைம் நம்ம அந்த 5 to 6 லிட்டர்ஸ் நம்ம கன்சியூம் பண்ண போறது இல்ல. அப்ப என்ன ஆகும் திரும்பவும் பாக்டீரியா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த வாட்டர் நம்ம டேப் திறந்து பிடிக்கக்கூடிய வாட்டர்ல ஸ்டில் செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கிறதுனால மேபி அதுல இந்த கண்டாமினேஷன்ஸ் இது வந்து இருக்கலாம். ரெண்டாவது பாக்டீரியாவும் அந்த வாட்டர்ல இருக்கும். அப்போ நம்ம எது வந்து நமக்கு கிளீன் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது இல்ல. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கிளீனா இல்ல. இந்த ஃப்ளோ சார்ட் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட சிஸ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிபி ஃபில்டர். ரா வாட்டர் வந்து பிபி ஃபில்டருக்குள்ள தான் முதல்ல வருது.
ஸோ பிபி ஃபில்டர்லயே அகைன் அந்த பாலிப்ரோபிலின் மெட்டீரியல் இருக்கிறதுனால ஸோ மேக்சிமம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கேயே ரிமூவ் ஆயிடும். ஸோ 5 மைக்ரான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் இருந்ததுன்னா அதுதான் அடுத்த ஃபில்டர் சிபி ஃபில்டருக்குள்ள போகும். ஸோ 5 மைக்ரான்ஸ்க்கு கீழே இருக்குங்கிறது என்ன, பொதுவா இந்த மினரல்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும், ஆர்சனிக், லெட், மெர்குரி. ஏன்னா இதோட பார்ட்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.001 மைக்ரான்ஸ், 0.002 மைக்ரான்ஸ், ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய அந்த மைக்ரான்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த வாட்டர்ல வந்து பாஸ் ஆக முடியும். அடுத்தது நம்ம கொடுத்திருக்க கார்பன் பிளாக். ஸோ கார்பன் பிளாக் அகைன் இது ரொம்ப அந்த அடர்த்தி, இந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதுல எதுவுமே கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த இடத்துலயும் மெயினா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மூட்டைகள் இது ரிமூவ் ஆகும். அதே போல தண்ணியோட ஸ்மெல் இது வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு வாட்டரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடியது சிபி ஃபில்டர். அடுத்து மூன்றாவது ஸ்டேஜ் ஆர்ஓ மெம்பரேன். ஸோ ஆர்ஓ மெம்பரேன் இந்த முதல் 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது நார்மலா மற்ற வாட்டர் பியூரிஃபையர் இருக்கக்கூடிய அதே ஸ்டேஜஸ் தான் இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ், இந்த லென்த் அதிகம். அதே மாதிரி யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது அப்படிங்கறதுனால ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இது வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன். இப்ப இந்த ஆர்ஓல இருந்து என்ன ஆகும், வரக்கூடிய தண்ணி ஒன்னு ட்ரைனேஜ் வாட்டரா, வேஸ்டேஜ் வாட்டரா இதுல போகும். ஸோ மீதி கிளீன் வாட்டர் ஆன தண்ணி வந்து என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போய் சேரும். இப்ப நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்கோட அளவு வந்து கொள்ளளவு வந்து அப்படிங்கிறது 5.3 லிட்டர்ஸ். ஸோ மேபி இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ நம்மளோட 5.3 லிட்டர்ஸ்னா இப்போ இதில் மட்டும் பாக்டீரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி. எஸ், எதுலையுமே கண்டிப்பாக பாக்டீரியா இருக்கும். அப்ப இந்த பாக்டீரியாவையும் ரிமூவ் பண்ணி கிளீன் வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ஸ்டோரேஜ் டேங்குக்கு அடுத்ததா ஒரு ஃபில்டர் வச்சிருக்காங்க, அதுதான் ஏஎஃப் டிஸ்ரப்டர். ஸோ இந்த அலுமினா ஃபைபர், ஸோ நானோ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் நம்ம டேப்பை திறந்து தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த ஃபில்டருக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய 51 மில்லிவோல்ட் ஜீரோ பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுறதுனால வாட்டர்ல இருந்து பாக்டீரியாவும் சிஸ்ட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபைபருக்குள்ள அப்சர்வ் ஆயிரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கிளீன் வாட்டர் டேப்ல வருது. இதுதான் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லா ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சு கடைசியா ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகுது. அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம டேப்ல தண்ணி வந்து பிடிச்சு கொடுக்கணும். பட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேஜஸ் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சு ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி போகுது. அகைன் நம்ம டேப்பை திறந்து தண்ணி பிடிக்கும் பொழுது ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரப்டர் ஃபில்டர் அதுக்குள்ள போய் வாட்டர் வரனால 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடியது ஷார்ப் வெஸ்டீஜோட இந்த வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம பார்க்கலாம், 2 ஆர்ஓல இருந்து 2 பைப் லைன்ஸ் போற மாதிரி காமிச்சிருக்கும். ஏன்னா நார்மலா இப்போ சப்போஸ் பவர் சப்ளை பவர் இருக்கும்போது என்ன ஆகும், ஏன்னா பவர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் போகும். பிபி ஃபில்ட்ரேஷன், சிபி ஃபில்ட்ரேஷன், ஆர்ஓ மெம்பரேன், 3 ஃபில்ட்ரேஷனுக்கு பவர் வேணும். ஸோ அதுலேருந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல போகும். சம்டைம்ஸ் இன்லெட் வாட்டர், சோர்ஸ் வாட்டர்ல இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் பவர் இல்லை அப்படின்னா கீழே நம்ம பார்க்குறோம். ஸோ அது வழியாகவும் டிஸ்ட்ரப்டருக்குள்ள போய் வாட்டர் டைரக்டா, அதாவது ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகாம லைவ்ல தண்ணி அப்படியே டிஸ்ட்ரப்டர் வழியாக வாட்டர் டேப்ல வந்துடும். இந்த டேப்புமே நம்மளே ப்ரொவைட் பண்றோம். காரணம், நம்ம ஏதோ ஒரு டேப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மேபி அது வந்து துரு பிடிக்கலாம், அது ஏதாவது ஒரு கண்டாமினன்ஸ் அந்த பைப்புக்குள்ள வந்து தங்கி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெஸ்ட் ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி வாட்டர் டேப் இதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் காமனா மக்கள் கேட்கக்கூடியது எவ்வளவு நேரத்துல இந்த டேங்க் ஃபில் ஆகும், இல்ல எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி வரும் அப்படிங்கிறது. நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷத்திற்கு 1 லிட்டர் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வரும். 7 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1 மணி நேரத்துல சராசரியா 9 லிட்டர் தண்ணி வரைக்கும் கிடைக்கும். இந்த 5.3 லிட்டர்ஸ் இது ஃபில் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஃபுல்லா ஃபில் ஆகிறதுக்கு ஆவரேஜா 35 to 40 மினிட்ஸ் வந்து இது எடுத்துக்கும்.
ஸோ எவ்வளோ க்ளீன் வாட்டர் எவ்வளோ வந்து ட்ரைனேஜ் வாட்டர் போகும் அப்படின்னா 65-35 ரேஷியோ. அதாவது 65% வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டரா போகும், 35% வாட்டர் வந்து கிளீன் வாட்டரா நமக்கு கிடைக்கும். இதுதான் ரேஷியோ. இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா 3 லிட்டர் சுத்தமான தண்ணியா கிடைக்கும், 6 லிட்டர் வேஸ்ட் வாட்டரா போகும். நம்மளுடைய இந்த ஸ்டோரேஜ் டேங்க் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபிளேட்டட் பலூன் மாதிரி அதுல இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் வந்து அதுல ஃபில் ஆக அந்த பலூன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அதோட ஃபுல் அளவு வந்து அது ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பவர் வந்து கட் ஆஃப் ஆயிடும். இந்த ஸ்டோரேஜ் டேங்க் திரும்ப குறையதான் ஃபர்தரா வந்து பவர் சப்ளை திரும்ப வர ஆரம்பிக்கும். அப்போ அதுல இருந்து ஃபில்ட்ரேஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட கெப்பாசிட்டி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மெயினா டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து பயன்படுத்துறோம். டொமஸ்டிக் அப்படின்னா முக்கியமாக வீட்டுக்கு தான் இது ஐடியலா நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ கமர்ஷியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ்லயோ ஹோட்டல்ஸ்லயோ இந்த மாதிரி இடத்துல இது நம்ம பயன்படுத்த கூடாது. அப்ராக்சிமேட்டா யோசிச்சு பாருங்க. இப்போ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி வந்து வாட்டர் பபிள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டர் பபிள் யூஸ் ஆகும். ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜா 9 லிட்டர்ஸ். அப்போ 2 மணி நேரம் ஓடிச்சுனாலே 18 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கிளீன் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 hours நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் ஓடினாலே போதும். பட் இதோட டிசைன் எப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய மிஷின் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 லிட்டர் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் அப்படி யாராவது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கான எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இது வந்து ஷார்ப்பும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரம் வெஸ்டீஜும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 2 ஃப்ளோ சார்ட் மூலமா நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம் இன்னைக்கு 100% கிளீன் வாட்டர் வெஸ்டீஜ் பிராண்ட்ல தான் இது இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய ஃபில்டர் இண்டிகேஷன் சிஸ்டம், இதுவும் யூனிக்கா நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல மட்டும்தான் இருக்கு. இதுல ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துலயுமே வந்து அந்த ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல 2 விதமா நம்ம பார்க்கணும். இப்போ பாலி ப்ரோபிலீன் ஃபில்டர், சிபி ஃபில்டர், ஆர்ஓ மெம்பரேன், ஏஎஃப் டிஸ்ரப்டர், இந்த ஒரு ஃபில்டருக்கும் ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டரோட லைஃப் வந்து ஃபுல்லா இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வரும்பொழுது அப்போ ஃபில்டர் அந்த ஒரு பாயிண்டோ இல்லை பாயிண்ட் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேஜ்ல ஃபில்டரை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். இதுலயுமே ஒரு 2 கேஸ் இருக்கு. இஃப் சப்போஸ் இப்போ அந்த இண்டிகேட்டர்ல ஒரு லைன் கூட இல்லை, ஒரு பாயிண்ட் கூட அதுல இல்லை, அது டோட்டலா வந்து எம்டியா இருக்கு. பட் இருந்தாலும் தண்ணி வருது அப்படின்னா பிகாஸ் ஏன்னா இன்புட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், அதனால நமக்கு அவுட்புட் வாட்டரும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வாட்டர் வருது. ஏன்னா இந்த டிஸ்பிளே இண்டிகேட்டர்ல வந்து எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் அது தண்ணி வருது அப்படின்னா நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபில்டரை மேபி இன்னொரு 1 மாசமோ 2 மாசமோ அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டரை பொறுத்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம். நம்ம இமீடியட்டா வந்து ஃபில்டர் வாங்கி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. 2வது கண்டிஷன், சில சமயங்கள் என்ன ஆகும்னா இண்டிகேஷன் ஃபுல்லா இருக்கும் ஆனா தண்ணி வராது. அப்ப என்ன இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாலி ப்ரோபிலீன் ஃபில்டர், அந்த ஃபில்டர்ல அதிகமா டஸ்ட் வந்து போய் சோக் ஆயிடும். ஏன்னா 5 மைக்ரான்ஸ்க்கு மேல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விடாது அப்படிங்கறனால அதிகமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர்லயே போயிட்டு நிறைய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா இங்கேயே பிளாக் ஆகுறதுனால பிபி ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகாம போகலாம். ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்து மேக்ஸிமம் சோக் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா வந்து கண்டாமினன்ஸ்னால மேக்ஸிமம் சோக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்து இண்டிகேட்டர் ஃபுல்லா இருந்து அப்படியே தண்ணி வரல அப்படின்னா நம்ம பிபி ஃபில்டரை மாத்தி ஆகணும். அதனாலதான் ஜென்ரலா அந்த பிபி ஃபில்டரோட லைஃப் வந்து 3 to 6 months அந்த லைஃப் வந்து நமக்கு ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி ப்ரீ ஃபில்டர் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டால் பண்றது வந்து வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல கிடையாது. வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்க கிட்ட அது இருக்கும். அப்ராக்சிமேட்டா 1100 அதோட காஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து 1100. அதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 300 ரூபா. அகைன் ப்ரீ ஃபில்டர் இதோட
யூசேஜ்ங்கிறது வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து அது யூஸ் ஆகும். ஸோ யூனிக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் இருந்தால் கூட, பிபிசிபி, ஆர்ஓ இந்த ஃபில்ட்ரேஷன் இருந்தா கூட, அந்த 4வது இருக்கக்கூடிய டிஸ்ரப்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபைனலா வாட்டர் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பியூரிஃபிகேஷன் ஆகி வரதுனால 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபைல மட்டும்தான் இருக்கு. ROHS, that is restriction of hazardous substance. இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால சுற்றுப்புற சூழலுக்கும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான பாதுகாப்பு வராது அப்படின்னு சர்டிஃபை பண்ணிக்கிறது தான் இந்த